ஹாய், வணக்கம். உங்கள் அனைவரையும் எங்கள் சமையல் சாம்ராஜ்யத்திற்கு வரவேற்கிறேன். மஷ்ரூம் பனீர் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் இது டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு குக்கரை வச்சுட்டு அடுப்பில் சூடானதுக்கப்புறம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சி இலை, கல்பாசி, கிராம்பு, அன்னாசிப்பூ, பட்டை, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இதையும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தயிர் கலந்துக்கோங்க. மஞ்சள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் தண்ணி விடும். தண்ணி விட்டு வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்பதான் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ மஷ்ரூம் வதங்கிடுச்சு. இதில் இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கிற பிரியாணி அரிசியை இதில் போட்டுக்கோங்க. கலந்துட்டு குக்கரை மூடிடுங்க. 2 சத்தம் வரைக்கும் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு பன்னீரை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அரிசி உடையாம கலந்துக்கோங்க. இதை இப்போ இதில் வறுத்து வச்சிருக்கிற பன்னீரை மேலே போட்டுக்கோங்க. மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. மஷ்ரூம் பனீர் பிரியாணி ரெடி.